ஸ்மால் லெவலில் எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் கவர்மெண்ட் உங்களுக்கு லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதுவும் கொலாட்ரலே இல்லாமல் உங்களுக்கு லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்றது தெரியுமா? நீங்கள் ஷாப் ஓனராக இருக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ்எம்இ அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டையுமே நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அண்ட் அதில் இருக்க பெனிஃபிட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் கேரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எல்லாரும் சந்தோஷமா திருப்தியாக சாப்பிட போறீங்க. நீங்கள் எம்எஸ்எம்ல ரெஜிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நிறையா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் பேங்க்லேருந்து வாங்கலாம். அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி அண்ட் உங்களோட க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதுவும் எவ்வளோ தூரம் வரைக்கும்னா 10 crores வரைக்குமே கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இப்போ பேசிக்காக எல்லாருக்குமே 10 lakhs வரைக்குமே ஈஸியாக லோன் கொடுக்குறாங்க. பேங்க் உங்கள்கிட்ட லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லோன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பேக்கப் பண்ணுறதுனால ஜென்ரலாக இருக்கிற லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டை கவர்மெண்ட்டே உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மிஷினரிஸில் உங்களுக்கு 20% ஆஃப் த காஸ்ட்டை கவர்மெண்ட்டே ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் அப் டு ₹1 crore வரைக்கும். அடுத்ததான் ஒர்க்கிங் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் B2Bயில் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்க, அவங்க 45 daysல உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா செக்ஷன் 16 ஆஃப் MSMED ஆக்ட் படி அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டோட தான் திரும்ப பே பண்ணணும். அப்போ உங்கள் கஸ்டமர் உங்கள் பேமெண்ட்டை டிஃபால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் MSME ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க அதை ஆக்ஷன் எடுப்பாங்க. கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லையுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். MSME ரெஜிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ரிசர்வேஷன் கோட்டாஸும் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ண தேவையில்லை. அடுத்ததாக எம்ப்ளாயி லிங்க் சப்சிடின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் நீங்கள் 20+ எம்ப்ளாயிஸை நீங்கள் ஹையர் பண்ணணும். அப்படி ஹையர் பண்ணுறப்ப அவங்களுக்கான PF எக்ஸ்பென்சஸை கவர்மெண்ட்டே பே பண்ணுவாங்க 3 yearsக்கு. அடுத்து ஸ்டார்ட் அப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை ரெஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஒரு LLPயில் இருக்கணும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அண்ட் உங்களோட பிசினஸ் இந்த 3ல ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த பிசினஸ் இன்னோவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் 10 yearsல லெஸ் than 100 crore டர்ன்ஓவராகவும் இருக்கணும். ஸோ அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்லை. அதாவது செக்ஷன் 80 IAC ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி நீங்கள் 10 periodsக்கு, அதாவது இன்கார்பரேட் பண்ணி 10 periodsல ஏதாச்சும் ஒரு 3 consecutive yearsக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுவுமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அடுத்த ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை ஈஸியாக போய் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்கள்கிட்ட ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. அண்ட் பேட்டன்ஸுமே நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். பேட்டன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு அப் டு 80% ஆஃப் த காஸ்ட் ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. இது MSMEலையுமே தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் ஈவன் நீங்கள் ப்ரொஃபஷனலுக்கு பே பண்ணுற ஃபீஸ் கூட கவர்மெண்ட் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட் அப்போட மிகப்பெரிய அட்வான்டேஜ் நெட்வொர்க்கிங் அண்ட் ஃபண்டிங் தான். ஸ்டார்ட் அப் இந்தியா ஹப்ல உங்களால் ஈஸியாகவே மென்டார்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸை அப்ரோச் பண்ண முடியும். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், நம்ம இதில் எப்படி நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ MSME ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உதயம்ன்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட பேன் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே போதும், நம்மளால ஈஸியாக MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா startupindia.gov.in வெப்சைட்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் உங்களோட இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அண்ட் பிஸ்னஸையும் பிச் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் DPIIT உங்களை ஸ்டார்ட் அப்பாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேக்கரி 20 lakhs வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி 3 lakhs வரைக்குமே டேக்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக கம்ப்ளைன்சஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸை டைமுக்கு ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸை நம்மளால் அவைல் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.